அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் தான் சொல்ல போறேன். இதுல தலைப்பு தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் தொடர்ந்து அறிவை பெற வேண்டும். உடல் என்பது அறிவை சேகரிக்கும் கருவி. உடல் இருக்கும் போதே அறிவை வளர்க்க வேண்டும். இந்த உடல் அறிவை சேகரிக்கிற ஒரு கருவி அப்படிங்கிறாரு. இந்த உடல் இருக்கும் பொழுதே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறிவை வளர்த்துக்க முடியுமோ, நாலேஜை நீங்க நிறைய கெயின் பண்ணிக்கணுங்கிறாங்க. வெளிச்சம் இருக்கும் போதே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற பழமொழி உண்டு. மனிதனின் அறிவை விரிவாக்குவதற்கு 3 விஷயங்கள் உதவுகின்றன. அவை தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம். இந்த 3 தான் நம்மளுடைய அறிவை விரிவாக்குவதற்கு உதவுதுன்னு சொல்றாங்க. தியானம் முதல்ல செய்யணும், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம். இவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் அறியாமையிலிருந்து அறிவுக்கு, அறிவிலிருந்து விஞ்ஞானத்திற்கு, விஞ்ஞானத்திலிருந்து ஆன்ம ஞானத்திற்கு அடி எடுத்து வைக்க முடியும். ஞானத்தை பரப்ப முடியும். அளப்பரிய மன உறுதியை அடையலாம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பண்ணணும். அந்த 3 விஷயத்த நம்ம பண்ணினாதான் நம்ம இந்த அறியாமை அப்படிங்கிற அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கே வருவோம். அப்பதான் நம்ம எப்படி இருப்போம்னா, அறிவிலிருந்து விஞ்ஞானத்திற்கு மாறுவோம், விஞ்ஞானத்திலிருந்து ஆன்ம ஞானத்திற்கு நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. அறிவை பெறுவதற்காக இந்த பூமியில் மனித பிறவி எடுத்தோம். நம் வாழ்வில் மிக முக்கியமான விஷயம் அறிவை பெருக்குவது. நமது ஆன்மா வளர்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயம் பற்றிய புரிதலுடன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம ஏன் நம்ம இங்க பூமியில நம்ம பிறப்பெடுத்திருக்கோனாவே நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக தான். ஸோ அந்த ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நல்ல புரிதலோட இருந்தாதான் நமக்கு நல்ல அறிவும் கிடைக்கும். இது தியானத்தினால் மட்டுமே சாத்தியம். உலக அறிவை பெற வேண்டுமெனில் அது புத்தகங்களை படிப்பதன் மூலம் மட்டுமே கிடைக்கும். மற்றவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை அறியும் போது நம் வாழ்க்கையை பற்றிய புரிதல் விரிவடைகிறது. நமது அறிவை 3 வழிகளில் வளர்த்து கொள்ளலாம். அவை தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம். ஸோ மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதனால நமக்கும் என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையின் நோக்கம் ஞானத்தை பரப்புவது, அதிகமாக பரப்புவது, விரிவாக பரப்புவது ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே என்னன்னா, இந்த தியானத்தை நம்ம பரப்பணும். அதான் அதிகமா பரப்பணும், விரிவா பரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. நமது ஆன்மாவிற்கும் ஆன்மா பற்றிய அறிவுக்கும் முடிவே இல்லை. முன்னோக்கி நகரும் போது அது அதிகரித்து கொண்டே இருக்கும். உடல் ஒரு கருவி. உங்கள் உடல் நீங்கள் அல்ல, உங்கள் ஞானமே நீங்கள். ஸோ இந்த உடல் ஒரு டூல் தான், மனமும் ஒரு டூல் தான். இந்த உடல் நீங்க கிடையாது. உங்களுடைய ஞானம் அதுதான் நீங்க அப்படிங்கிறாங்க. தியானத்தின் மூலம் நம்மை பற்றிய அறிவு விரிவடைகிறது. உலகின் அனைத்து அறிவும் புத்தகங்கள் மூலம் விரிவடைகிறது. மக்களை சந்தித்து அவர்களின் அறிவை சேகரிக்கும் போது மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றிய அறிவு நம்முள் விரிவடைகிறது. ஸோ நம்ம மற்றவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய அறிவை அதெல்லாம் சேகரிக்கிறதுனால மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றிய அறிவு, அவங்க வாழ்க்கையோட பற்றிய அறிவும் நமக்குள்ள விரிவடையுதுங்கிறாங்க. உடல் அறிவை சேகரிக்கும் கருவி. உடல் ஒரு இடம், நீங்கள் ஞானத்தின் ஒரு பகுதி. சக்தி உணர்வு நிலை ஞானம் ஆவீர்கள். உங்கள் வாழ்க்கை, அதாவது நம்ம எதால உருவாகி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி உணர்வு நிலை ஞானம் ஆவீர்கள். உங்கள் வாழ்க்கை அனுபவங்களில் நீங்கள் திருப்பு முனைகளை எதிர்கொள்ளும் போது அறிவு ஞானமாக உருவாகிறது. அப்போது உங்கள் அறிவு பயன்பாட்டுக்கு வரும். அந்த அறிவு உங்களை புத்திசாலியாக மாற்றிக்கொள்ள உதவும். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும், பாராட்டும் விமர்சனமும் உண்டு. வாழ்க்கையில் வெவ்வேறு விஷயங்களை அனுபவிக்கும் போது வாழ்க்கை அனுபவ தொடர்புகளின் மூலம் ஞானம் வளர்கிறது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி அந்த அனுபவங்கள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் குழந்தைகள் பிறக்கும் போது மகிழ்ச்சி அடைவீர்கள். வீட்டில் மரணம் ஏற்பட்டால் விசாரணை
நடத்தப்படுகிறது. என் கணவர் ஏன் இறந்தார், அல்லது என் குழந்தை, என் அம்மா, என் தந்தை, என் தம்பி ஏன் இறந்தார்கள்? மரணம் என்றால் என்ன? இப்போ வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவே ஒருத்தர் இறந்து போறாங்க, நம்ம ஒரு தந்தை இறக்குறாங்க, தாய் இறக்குறாங்க, ஒரு குழந்தை இறக்குது அப்படிங்கும்போது அப்ப மட்டும் நம்ம என்ன கேள்வி நமக்குள்ள வருதுன்னா, ஏன் இறந்தாங்க, மரணம்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள வருது. ஒரு நாள் யஷன் தர்மராஜாவிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். தர்மராஜா, இந்த உலகில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? அதற்கு தர்மராஜா, அது இந்த உலகில் மனிதன் தனக்கு இறப்பு உண்டு என்று தெரிந்திருந்தும் தான் சாக மாட்டேன் என்று நினைப்பதுதான். அதாவது தர்மராஜாவை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த யஷ்யன்கிறவரு. உலகுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் நம்ம இறந்துதான் போறோம்னு. ஆனாலும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம இறக்கவே மாட்டோம், இந்த பூமியில எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது. நம்ம இந்த பூமியில இருக்கிறதுங்கிறது ஒரு டெம்பரரியான விஷயம்தான். எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, இது என்னுடைய வீடு, எனக்கு சொந்தமானது, என்னுடைய உறவினர், என்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த பொசசிவ், அதாவது அந்த பொசஸ் பண்ற இதுலயே இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே நிலைச்சிருக்காது, எல்லாமே இம்பெர்மனன்ஸ் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எப்பவுமே இந்த பூமியில இருந்துட்டு தான் இருக்க போறோம், நமக்கு ஒன்றும் அழிவில்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போடையே இருந்துட்டு இருக்கான். இதைவிட ஆச்சரியமான விஷயம் வேறொன்றும் இல்லை என்கிறார். மரணத்தை பார்த்தும் நாம் சாகா வரம் படைத்தவர்கள் என்கின்ற உணர்வில் வாழ்கிறோம். உண்மையில் அதுதான் உண்மை, ஆன்மீகத்தில் கிடைக்கும் உண்மை. ஏனெனில் உண்மையில் ஆன்மா அழியா தன்மை கொண்டது. இந்த ஆன்மாங்கிறது அழியா தன்மை கொண்டது. ஆனா நம்மளுடைய இந்த மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த உடலை விட்டு நம்ம ஆன்மா பிரிஞ்சு போகுது இல்லையா, அததான் நம்ம என்ன சொல்றோம், மரணம் அப்படின்னு சொல்றோம். கிழிந்த ஆடைகளை விட்டு புதிய ஆடைகளை அணிவது போல் ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியேறுகிறது, மற்றொரு உடலை எடுக்கிறது. பழைய தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், புதிய தண்ணீர் வர வேண்டும். இந்த உண்மையை அனைவரும் தியானத்தின் மூலம் உணர்கிறார்கள். இதுவரை 1000 முறை கற்றுக்கொண்டோம். நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் உடல் அல்ல, ஆன்மா என்பதை. சோ எப்படி நம்ம ஒரு கிழிஞ்ச ஆடை இருக்குன்னா அதை விட்டுருவோம் இல்லையா, இந்த இந்த ஆன்மாக்கு இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் தான். சோ இதை விட்டுட்டு அடுத்த அடுத்த உடை எடுத்துரும் அது. அதனால என்ன பண்ணோம், பல பிறவிகள் எடுத்து இந்த பூமியில வந்துட்டே தான் இருக்கும், பிறப்பு எடுத்துட்டே தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உடல் அல்ல, நம்ம இந்த ஆன்மா தான் அப்படிங்கிறது. ஆன்மாவுக்கு அழிவே இல்லை, அது எப்பவுமே பர்த் ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கிள்ல இருந்துட்டே இருக்கும். ஐயா, பிறந்தால் இறக்க வேண்டியதுதான், இறந்தால் பிறக்க வேண்டியதுதான். அதற்கு ஏன் புலம்ப வேண்டும்? அழுகிறவன் அறிவற்றவன் என்று பகவத்கீதையில் போதிக்கிறது. பிறந்தோம்னா இறந்துதான் போகணும், இறந்தோம்னா திருப்பி பிறக்க தான் போறோம். அதாவது இறந்து போயிட்டோன்னு அழுகிறவங்க அறிவற்றவர்கள் அப்படின்ட்டு பகவத்கீதையில சொல்றாங்க. உடலில் இருப்பவை அனைத்தும் இறக்கின்றன, ஆனால் ஆன்மாவில் எதுவும் இறப்பதில்லை. தியானம், புத்தகம் வாசித்தல் மற்றும் சத்சங்கம் செய்யும் போது இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே என்னதுன்னா, நம்ம உடல்ல இருக்க எல்லாமே, உடலும் அழியுது, உடலுக்குள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே என்ன ஆயிடுது, அழிஞ்சுதான் போகுது. நாம இதை புரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்ம உடல் இல்ல, ஆன்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மலரில் இருந்தும் தேனி தேன் சேகரிப்பது போல அனைவருடைய அனுபவ ஞானத்தையும் நாம் சேகரிக்க வேண்டும். ஒவ்வொரு துளியும் சேர்ந்து ஒரு பெரிய கடலாகிறது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாகும். அவை தியானம், புத்தகம் வாசித்தல் மற்றும் சத்சங்கம். ஸோ ஒரு மறுபடியும் அவர் சொல்றது என்னன்னா, தியானம், இந்த புத்தகம் வாசித்தல் மற்றும் சத்சங்கம், இந்த 3 விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி தேனி ஒரு ஒரு பூலையும் போய் தேன் எடுத்து சேகரிச்சு வைக்குதோ, அதே மாதிரி நமக்கு நம்ம இந்த அனுபவ ஞானத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க சொல்ற அனுபவத்தையும் சரி, உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த அனுபவத்தையும் நீங்க சேர்த்து வச்சுக்கணுங்கிறாங்க. ஐ ஹாவ் டிசைட் டேஸ் டு லிவ் 120 years அப்படிங்கிற அந்த புக்ல நிறைய நம்ம எவ்வளவு காலம் வாழ விரும்புகிறீர்கள் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த புக்ல கொடுத்துருக்கான். என்னன்னா, நீங்க எவ்வளவு நாள் வாழணும், இப்போ நான் 120 வருஷம் நான் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நீங்க 120 வருஷம் வாழுவீங்களாம். ஸோ நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
லட்சியம் இல்லை எனில் எதிர்காலம் இல்லை. 120 ஆண்டுகள் வாழ இலக்கு வைத்தால் அதுவரை மரணம் வராது. உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கியவர்கள் நீங்கள். இது உலக சத்தியம் என்பதால் உங்கள் வாழ்க்கையின் வயதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்று இந்நூலில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது. 120 வயது வரை வாழ வேண்டும் என்பதே எனது நோக்கம். நாம் இலக்குகளை நிர்ணயிக்கும் போது நாம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் முக்தியுடன் வாழ்கிறோம். உங்கள் உடல் கார் என்றால் நீங்கள் டிரைவர். அதாவது இப்போ நீங்க இதுல பத்ரிஜி 120 வயசு வரைக்கும் வாழணும்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம டிசைட் பண்ணணும்னாவே நம்ம ஆரோக்கியமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், அதே மாதிரி நல்ல ஒரு ஞானத்தோட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே சேர்ந்துதான் வந்துடும். இப்போ உங்களுடைய உடல் கார் அப்படின்னா நாம டிரைவர் அப்படிங்கிறாங்க. அதாவது நாம ஆத்மா இல்லையா? இந்த ஆத்மா தானே இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் வேலை செய்யுமே. ஆத்மா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம பிணத்துக்கு சமம். பிணம். த்ரூ த சக்ராஸ் அ டேல் ஆஃப் அட்வென்ச்சர் இன் த 7 கோல்டன் பிரமிட் என்ற புத்தகத்தில் 2500 வருடங்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது த்ரூ த சக்ராஸ் எ டேல் ஆஃப் அட்வென்ச்சர் இந்த 7 கோல்டன் பிரமிட் அப்படிங்கிற இந்த புக்ல 2500 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த புக்ல சொல்லியிருக்காங்களாம். வீட்டில் அமர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். பிஎம்சி மூலம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் உடல் அல்ல, ஆன்மா என்பதை அறிந்து வாழ்வோம். ஸோ அதுதான் இந்த தலைப்புல சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இதோட இந்த என்னுடைய உரையை இங்க நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.